வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். பிப்ரவரி 22 வேதாத்ரி மகரிஷியின் அமுத மொழிகள். எப்போதும் விழிப்போடும் சிந்தனையோடும் ஆற்றும் செயல்களினால் முன்வினையின் தீமைகள் தடுக்கப்படும். நண்பர்களே, நம்ம எந்த ஒரு விதத்திலையும் விழிப்போடு இருக்கணும். இப்போ நம்ம பல குழப்பங்களில் இருக்கோம். இப்போ இந்த கொரோனா பீரியடில் கடவுள்லேருந்து எல்லாருமே கதவை சாத்திக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே இருந்தோம். இப்போ இந்த கொரோனா அப்படிங்கிற ஒரு சிந்தனை நம்மளை என்ன பாதிப்பு ஏற்படுச்சுன்னா, ஒரு பிரச்சனையும் இல்லை, எல்லோரும் வீட்டில் நிம்மதியாக சந்தோஷமாகத்தான் இருந்தோம். ஆனால் இந்த விழிப்போடு இந்த சிந்தனையில் நம்ம சிந்திச்சு பார்க்கணும். நம்முடைய வாழ்க்கையில் இந்த அறிவை முடக்கி வச்சுருக்காங்க. சிந்திக்கும் ஆற்றலோடு நம்ம தெய்வ நிலையை அணுகி பார்த்துருக்கோமா? மக்களுக்கு அதற்கான ஒரு பயிற்சியை கொடுத்துருக்கோமா? நம்ம என்ன பயிற்சியை மக்களுக்கு கொடுத்துருக்கோம்? பக்தி மார்க்கம் அப்படிங்கிறது வேணும், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இந்த பக்தியில் எந்த அளவு நம்ம விழிப்போடு இருக்கோம்? யார் எதை சொன்னாலும் அதை அப்படியே நம்புகிறோம். நம்முடைய சிந்தனை என்பது எந்த அளவில் உயர்த்திட்டு இருக்கோம்? தேக்க நிலை தான் இருக்குது. ஒவ்வொருவரும் சிந்தனையாளர்களாக உயர வேண்டும். இப்போ இந்த சிந்தனையாளர் அப்படின்னா எப்படி இருக்கணும்? புலன்களோடு இயங்கும்போது மனமாக இருக்கிறது தான் உள்ளடங்கி நின்றால் உயிராக இருக்கிறது, ஆன்மாவாக இருக்கிறது. அந்த ஆன்மாவிற்கு அடித்தளமாக இருப்பது எல்லாம் வல்ல இறைவனே. மனதின் இன்னொரு முனைதான் இறைவன் அப்படிங்கிறத நம்ம நல்லா தெரிஞ்சுக்கொள்ளணுங்க. சாமிஜி அவர்கள் அதற்கான நிறைய பயிற்சி கொடுத்து அகத்தவம் கொடுத்து நமக்கு விளக்கியிருக்கிறாங்க. உள்நோக்கி சிந்தித்து சிந்தித்து அதோடு சேர்த்து இயற்கையின் முழுமையை கலந்து ஒவ்வொருவரும் இந்த பேராற்றல் பெற்ற அறிவாளியாக நம்ம மாற முடியும். அவ்வாறு அதை உணர்ந்து அந்த விழிப்பு நிலையோடு செய்யும்போது தான் அந்த நிலையில் ஒரு கணவன் மனைவிக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் நல்ல வளம் பெற்ற குழந்தைகளாக, கருவிலே திருவுடையாரான தெய்வீக குழந்தைகளாக இந்த சமுதாயத்தில் பிறக்கும். ஒவ்வொரு குடும்பத்திலும் இந்த யோக மார்க்கத்தை தொடர்ந்து செய்ய வேண்டும். ஒரு அரை மணி நேரம் காலையில் இதற்காக ஒதுக்கி அந்த பயிற்சியை பழகி கொள்ள வேண்டும். இவ்வாறு செய்யும்போது தான் நம் முன்னாடி செய்த வினைகள் எல்லாம் தீரும். எப்பயுமே குறை காண்டு கொண்டிருப்பவன் தான் மனிதன், குணம் காண்பவன் ஞானி. அந்த குணத்தை காணுகின்ற ஒரு தன்மையை நாம் வளர்த்து கொண்டால் நம்முடைய தீமைகள் அப்படிங்கிறதே நமக்கு வராத அளவுக்கு நமக்கு தெளிவு கொடுக்கும். மனிதன் செய்யக்கூடிய மிக முக்கியமான காரியம் என்ன அப்படின்னா, மனிதனாக வாழ்வது தாங்க. யார் குற்றம் செய்தவர்கள் என்ற பட்டியலிடாமல் நாம் மற்றவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒவ்வொரு சிந்தனையிலையும் இதையே நினைத்து கொண்டிருக்கும்போது தீமைகள் என்பதே நமக்கு கிடையாதுங்க. இன்பம், அமைதி, பேரின்பம், அந்த இடையில் இருக்கிற துன்பம் என்பதே நமக்கு இல்லாமல் போய்விடும். அந்த அமைதி நிலைக்கு மனமானது எப்பொழுதும் அமைதி நிலையில் தான் இருக்குது. ஆனால் நாம் தான் உணர்ச்சி வயப்பட்ட நிலையில், விழிப்பு நிலை இல்லாது
நாம் தவறு செய்கிறோம். அந்த விழிப்பு நிலையோடு எப்பொழுதும் இருக்கும்போது தான் நம்ம தீமைகள் எல்லாம் அடியோடு அழியும். சாம்ஜி அவர்கள் சிவகருணை என்று அழகாக சொல்லியிருக்காங்க. ஐவகையாம் கடமைகளை அறிந்து முறையோடு அகத்தூய்மை புறத் தூய்மையோடு ஆற்றி உய்ய தெய்வமென்ற பெரும் பொருளே அறிவு என்ற நிதியாய் திகழ்கின்ற தனைவருள்ளும் எனும் நீதி தேர்ந்து செய்தொழில்கள் அனைத்திலுமே இன்ப துன்ப விளைவாய் சிவக்கருணை மலரும் திருவிளையாடல் கண்டு உய்வதற்கோர் பண்பாடாய் உலக சமயம் தந்தேன் உத்தமரே நன்குணர்ந்து ஒத்து ஏற்று மகிழ்வீர் என்று கூறியிருக்காங்க. அப்போ இந்த கடமைகளை எல்லாம் நம்ம புரிந்து கொண்டு எப்பொழுதும் அந்த விழிப்பு நிலையோடு அந்த சிந்தனைகளை ஆற்றும்போது நாம் செய்த முன்வினையின் தீமைகள் தடுக்கப்பட்டு வாழ்வில் மேலுமேல் உயர்ந்து இறைநிலை உணர்வு எய்தி வாழ்வின் முழுமைப்பேறு அடைய அன்பர்களே வாரீர் அறிவின் இருப்பிடம் அறிந்து இன்பமுற.